இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெர்பத்துவா மற்றும் புனித ஃபெலிசிட்டா அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தை அவர்களுடைய உடல் நலத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடல் ஓரளவு சீராக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அவருடைய நிலை கிரிட்டிக்கல் என்று தான் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து அவருக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த 2 மறைசாட்சியரும் பெண் மறைசாட்சியரும் திருச்சபையினுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த மறைசாட்சியர். பெர்பத்துவா என்று சொல்லப்படுகிற ஒரு பணக்கார பெண் ரோமே அரசாட்சியில் ஒரு அதிகாரியாக இருந்தவருக்காக மனம் முடித்து வைக்கப்படுகிறார். அவருக்கு பணிப்பெண்ணாக இருந்தவர் தான் ஃபெலிசிட்டா. அன்புமிக்கவர்களே, அந்த ஒரு வேத கலாபணி நேரத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் துன்புறும் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கான பொருள் உதவியும் அதே நேரத்தில் அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிற ஒரு பணியையும் இந்த புனித பெர்பத்துவா மற்றும் அவருடைய உதவியாளர் புனித ஃபெலிசிட்டா அவர்கள் செய்த ஒரு காரணத்தினால் அரசன் அவர்களை அழைத்து இயேசுவை மறுதலித்து ரோமை கடவுளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை அவன் கொடுமைப்படுத்துகிறான். இருந்தாலும் மிரட்டலுக்கும் அல்லது கொடுமைகளுக்கும் அஞ்சாமல் புனித பெர்பத்துவா காட்சிகள் வாயிலாக இறைவனுடைய ஆறுதலை பெறுகிறார். ஒரு காட்சியில விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் இடையில ஒரு ஏணி இருப்பது போலவும் அந்த ஏணியை பயன்படுத்தி அவர் விண்ணகம் ஏற முயற்சி செய்த அந்த நேரத்துல வழியில அல்லது பாதியில ஒரு பெரும் பாம்பு அவரை தீண்ட முயற்சி செய்ததாகவும் இறைவனுடைய துணையால் அந்த பாம்பை அவர் வென்று பாம்பை அழித்து விண்ணகம் ஏறி சென்றதாகவும் அங்கே வானதூதர்கள் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் இவரை வரவேற்றார்கள் என்கிற ஒரு காட்சியை தான் இந்த புனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனிதர்களுடைய அந்த மன்றாட்டு மாலையில இந்த 2 மறைசாட்சியருடைய பெயரும் இருக்கிறது. புனித பெர்பத்துவா மற்றும் புனித ஃபெலிசிட்டா என்கிற இந்த 2 மறைசாட்சியர். ரோமே அரசன் மறைசாட்சியாக இவர்கள் இருவருடைய தலையையும் வெட்டி கொன்றான் என்று இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித பெர்பத்துவா மற்றும் புனித ஃபெலிசிட்டா அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் சிலர் மற்றும் பரிசேயர்கள் சிலர் இயேசுவிடத்தில் நாங்கள் எல்லாம் ஓய்வு நாளில் நோன்பு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய சீடர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக உண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு பதிலை சொல்லுகிறார். அவர்களோடு மணமகன் இருக்கிற நேரத்தில் அவர்கள் எதற்காக நோன்பு இருக்க வேண்டும் அல்லது அழ வேண்டும்? மாறாக மணமகன் இந்த மண்ணுலகிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் நோன்பு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை நமக்கு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். நம்மில் பலருக்கு நிகழ்காலத்தில் வாழ்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஒன்று இறந்த காலத்தில் அவர்கள் செய்த ஏதாவது ஒரு குற்றத்தை நினைத்து மிகுந்த குற்ற உணர்வோடு ஒரு வாழ்க்கை நடத்துவார்கள், அல்லது இறந்த காலத்தில் நடந்து முடிந்து போன ஏதோ ஒரு செயலுக்காக இன்னும் அவர்கள் கடவுள் மீது பழியை போட்டுக்கொண்டு அல்லது தங்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு அல்லது விதியின் மீது பழியை போட்டுக்கொண்டு ஏன் அப்படி நடந்தது, எங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை வந்துச்சு, என்ன பார்த்து அவங்க எப்படி சொல்ல முடியும் அப்படி என்று இறந்த காலம் கடந்த காலத்தில் நடந்து முடிந்து போன ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு நிகழ்காலத்தை அவர்கள் நரகமாக்கி கொண்டு இருப்பார்கள். ஒரு சில மனிதர்கள், இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நிகழ்காலத்திலே வாழ மாட்டாங்க, எதிர்காலத்தில் தான் வாழ்வாங்க. என்ன நடக்க போகுதும் என்பதை இப்பொழுதே அவர் நினைத்து அழுது கொண்டு இருப்பார்கள். ஐயோ, என் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, அல்லது என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் ஏதாவது நடக்குமா, என் பிள்ளைங்க படித்து நல்ல ஒரு வேலைக்கு போவாங்களா, என் பையன் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, நான் ஒரு வீட்டை கட்டுவேனா, நல்ல வேலை கிடைக்குமா அப்படி என்று எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்றே தெரியாது. இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைப்பதற்கு பதிலாக, இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக இப்பவே உட்காந்து இவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, அதை பற்றி கவலை கொண்டு இருப்பார்கள். அதனால நிகழ்காலத்தை மறுபடியும் மறந்துவிட்டு எதிர்காலத்திலே வாழ்வார்கள். இப்படி ஒரு சிலர் மனித வாழ்க்கையில் இருக்கிறார்கள். மிக சிலரே நிகழ்காலத்தில் வாழ பழகி கொள்பவர்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அழகான பாடத்தை தான் சொல்லுகிறார். கடந்த காலம் உடைந்து போன பானை, அந்த பானையை நம்ம திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. நடந்தது தான்.
நடந்தவைகளுக்கு பொறுப்பேற்று இறைவனுடைய ஆசிரை வேண்டி கடந்த காலத்தை மறந்து அதிலிருந்து பாடங்களை ஏற்றுக்கொண்டு வாழத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை, எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நம்முடைய வாழ்க்கை மாறலாம். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவர் மீது உள்ள எதிர்நோக்கின் காரணமாக நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, நிகழ்காலம் என்பது கையில் மேல் வீணை என்று சொல்வார்கள். இது என்னுடைய வாழ்க்கை, கடவுள் என்னோடு பிரசன்னமாக இருக்கிறார், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக நான் பார்த்து கொள்வேன், என்னை சுற்றி இருப்பவர்கள் மீது நான் அக்கறை எடுத்துக்கொள்வேன், பொறுப்போடு நடந்து கொள்வேன். அப்படி என்று நிகழ்காலத்தில் இறைவனுடைய துணையோடு வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்பின்மிக்கவர்களே, கடந்ததை மறந்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி அச்சமில்லாத நிகழ்காலத்தில் மகிழ்வோடு இறைவனுடைய கரம் பிடித்து வழிநடக்க இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.